இணைந்திருக்கின்றோம். இன்றைய வணக்கம் தமிழொலியூடாக. சரி, இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பேச போறோம், என்ன பேசு பொருள் என்று பார்த்தால், இன்றைய தலைப்பாக நாங்கள் காலையிலே சொன்னது போன்றுதான் அதிக பனிமூட்டம். அதாவது வழமைக்கு மாறாக பனி அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கனடாவை பொறுத்தவரையிலே, வெளிநாட்டை பொறுத்தவரையிலே அதிக பனிமூட்டம் இருக்கிறதுனால் பாடசாலையெல்லாம் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. பாடசாலை போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே குறிப்பாக ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களுக்கு என்று சொல்லலாம். அதே நிலைப்பாடு அங்கே உலகளவிலே இருக்கின்ற பொழுது, இங்கே நாங்கள் வழமைக்கு மாறாக எங்களுடைய இலங்கையிலும் பனி மாசி பெய்யும். ஆனால் அந்த மாசி பனி மூசி பெய்யும் என்று சொல்வார்கள். வழமையான காலத்தை விட இந்த மாசியில் தான் கூடுதலாக பனி பொழியும். இப்பொழுது தமிழுக்கு மாசி மாதம் இல்லையா, ஆகவே மூசி பெய்கிறது. ஆனால் அது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த கடந்த 3-5 நாட்களுக்குள்ளே மிக அதிகமான ஒரு பனிமூட்டம் நிலவுகிறது. இதை தொடர்பாக வைத்தியர்கள் பல அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பனிகாலத்திலே வைரஸ் தொற்றுகள் அதிகரிக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருப்பதாகவும், ஏனென்றால் அது தொடர்பான அந்த வைரஸ்கள் பனிகாலத்திலே உருவாகின்ற அந்த 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 சூழ்நிலைக்கேற்ற வைரஸ் உருவாக்கம், குளிர் நிலை காலங்களிலே உருவாகின அந்த வைரஸுடைய தாக்கம் இப்பொழுது அதிகரித்திருக்கிறதாகவும், இந்த நேரத்திலே கூடுதலாக தொண்டை வலி இருக்கும் அவ்வாறான வைரஸ் தொற்றினால். அதே போன்று சளி தன்மை அதிகமாக இருக்கும், வறட்டு இருமல் தன்மை இருக்கும். ஆகவே இவ்வாறான அறிகுறிகள், சளித்தன்மையுடன் காய்ச்சல் இருக்கும், இவ்வாறான அறிகுறிகள் இருந்தால் வைத்தியரை உடனடியாக நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் சமூகத்திலே, அலுவலகங்களிலே, பொது இடங்களிலே நாங்கள் பலரை இன்று இருமல், செருமல், தும்மல், அதே நேரத்திலே காய்ச்சல் தன்மையுடன் அவதானிக்கிறோம். அது ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு தொற்றக்கூடிய வைரஸ்களாக அமைந்தபடியினால் நாங்கள் அதில் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும். எங்களை நாங்கள் சுகாதாரமாக தற்பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக அலுவலகங்களிலே இப்பொழுது குளிர்காலம் என்கின்ற பொழுது அலுவலகம் என்றாலே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், குளிரூட்டிகள் பூட்டப்பட்டிருக்கும். ஆகவே அதுகள் அந்த உபகரணங்களுடைய செயற்பாட்டுக்காக அந்த குளிரூட்டிகள் பூட்டப்பட்டிருப்பதனால் அது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வேலை செய்கின்ற பொழுது இந்த ஏசி காற்றினால் என்ன செய்யும் என்றால் இந்த நோய்கள் தொற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒருவர் நோய் நிலைமையுடன் இருக்கிறார், ஒருவருக்கு இருமல், தும்மல், செருமல் இருக்கிறது என்றால் அதனுடைய அந்த வைரஸ்கள் மற்றவருக்கு பரவ வாய்ப்பு இருக்கிறது தும்மும் பொழுது. ஆகவே நாங்கள் அதற்கேற்ற விதத்தில் எங்களுடைய சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கும். என்ன சுகாதார நடைமுறை என்கின்ற பொழுது நாங்கள் ஒருவருடன் பக்கத்திலிருந்து கதைக்கிறோம் என்றால் கொஞ்சம் தூர நின்று குதைக்கலாம். ஒரு இருமல் வருகிறது, செருமல் வருகிறது, தும்ம போகிறோம் என்றால் அதற்கேற்ற நடைமுறையாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு கைக்குட்டையை வைத்துக்கொண்டு பொத்திக் கொண்டு தும்மலாம். அல்லது மற்றவர்களுக்கு எங்களுடைய தும்மல்கள் வைரஸ்கள் சென்றடையாத விதத்தில் நாங்கள் அவர்களையும் பாதுகாத்து எங்களையும் பாதுகாத்து அதற்கேற்ற விதத்தில் நாங்கள் தும்மல்களை மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அதை உண்மையிலே நாங்கள் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்ன காரணம் என்றால் இதுதான் காரணம், வைரஸ்கள் மற்றவர்களுக்கு தொற்றக்கூடாது என்பது. அதிலும் குறிப்பாக இந்த குளிர்காலத்திலே பலர் ஃப்ரிட்ஜுக்குள் இருக்கின்ற தண்ணீரை எடுத்து குளிராக குடிக்கிறார்கள் என்பதுதான் அதிசயம். ஐஸ்கிரீம் குடிக்கிறார்கள் சிலர். இது எல்லாம் என்ன சொல்வது, ஒரு வித்தியாசமான மனநிலையை அவர்களுடைய வித்தியாசமான மனநிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்ன என்றால் இன்றைய காலநிலை சீதோஷ்ண நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. பகல் பார்க்கின்ற பொழுது ஒரு 10 மணி வரை குளிர் நிலைமையே இருக்கிறது. அதன் பிற்பாடு பார்த்தால் சுட்டெரிக்கின்ற ஒரு வெயில் தன்மை இருக்கிறது. அப்படி சுட்டெரிக்கின்ற வெயில் தன்மை இருக்கின்ற பொழுது அதை தீர்ப்பதற்காக நம்மவர்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து நல்ல கூலாக நல்ல நீரை அருந்துகிறார்கள். அதே போன்று வெளியிடம் போய் அலைந்திருந்து வந்தால் குளிர் நீரிலே உடன்பை கழுவுகிறார்கள், குளிக்கிறார்கள், இப்படியெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் உண்மையிலே இந்த சீதோஷ்ண நிலைமை மாற்றம் என்பது உடலுக்கு சரியான ஒரு கேடு, பாதிப்பை தரும். காலையிலே பனிக்கேற்ற விதத்தில் நம்முடைய உடல்நிலையை மாற்ற வேண்டும், அதற்கேற்ற நிலையிலே வெப்பநிலை இருக்க வேண்டும், பின் மதியத்துக்கு ஏற்ற விதத்திலே உடல்நிலை மாற்றம் அடைய வேண்டும். ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம், அதற்கு ஈடு கொடுக்காமல் மாறி மாறி நாங்கள் குளிர் சூடு என்று உடலை மாற்றுகின்ற பொழுது நோய்கள் பெறுவதற்கு அறிகுறி அதிகம். இந்த குளிர் பனி காலத்திலே பலர் தலைக்கு முழுவார்கள். அதிகமாக அதிகாலை வெளியிலே பனி அடித்து பெய்யும், தலை கள்ளி குளிப்பார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அது எங்களுடைய பழக்க தோஷம், அதை மாற்ற முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் பின்பவர்கள் மூக்கை பார்க்கணும்ல தெரியும் உங்களுக்கு, சிவத்து இருக்கும், சளித்தன்மையாக இருக்கும், மூச்செடுக்க முடியாமல் அந்தரப்பட்டு கொண்டிருப்பார்கள். சுவாசம் தொடர்பான நோய்கள் இந்த பனி காலத்திலே அதிகமாக வரும். அதற்கு பின்பு ஓடுபடுவார்கள். என்ன சுவாச பிரச்சனை தொடர்பாக அவர்களுக்கு வியாதி வந்துவிடும். அதனால் வைத்திய நடவடிக்கை சூழ்நிலை இப்படி அதுவும் என்ன வீசிங் பிரச்சனையாக கொண்டு விட்டுவிடும். அவை நாங்கள் குளிர்காலங்களில் குளிர் நீர்களை பருகுவதை விட வைத்தியர்கள் சொல்கின்ற ஆலோசனை, சுட்டு ஆறிய நீரை நீங்கள் பருகுங்கள். வைரஸ்கள் எங்களை அணுகாம இருக்க வேண்டும் என்றால் சுட்டு ஆறிய நீரை, நாங்கள் கொதித்தாறிய நீரை பருகின்ற பொழுதுதான் இந்த காலங்களில் நாங்கள் இலகுவாக கொண்டு செல்லலாம். ஏனென்றால் சளி, இருமல், காய்ச்சல் இவ்வாறான தலையீடுகள் இருக்கின்ற பொழுது சாதாரண நீரை நாங்கள் உட்கொள்கின்ற பொழுது அது இன்னும்
வைரஸ் தொற்றுகள் எங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிலே வந்து வைரஸ் தொற்றுகள் இன்னும் உருவாகக்கூடியதாவது வைரஸ் தொற்றுகள் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இளம் சூடான நீர்களை குடிக்கின்ற பொழுது அது கொஞ்சம் எங்களுக்கு உடலுக்கு வந்து புத்துணர்ச்சியை தரும், இரத்த ஓட்டத்துக்கு சிறப்பாக அமையும். ஆகவே சுட்டாரிய நீரை நாங்கள் அருந்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் இந்த குளிர்காலங்களில் சிலர் வந்து வீதிகளில் போகின்ற போது நாங்கள் பார்த்தால் அவர்களை பார்க்கின்ற பொழுது எப்படி இந்த குளிரை அவர்கள் தாங்கிக் கொண்டு போகிறார்கள், இளம் ரத்தம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அந்த இளம் வயதிலே வந்து அவர்கள் இப்படி அந்த உடல்நிலையிலே வந்து குளிரை தாங்கலாம். ஆனால் உண்மையிலே அது காதுகள் வழியாகவும் மூக்கு துவாரங்களூடாகவும் வாய் வழியாகவும் செல்லுகின்ற இந்த குளிர் பனி என்று சொல்கிறோம் அல்லவா, இது வந்து எங்களுக்கு உடலிலே வந்து சளித்தன்மையை உருவாக்கும். அவர் நாங்கள் காலையில வாக்கிங் போகிறோமாக இருந்தால் கட்டாயம் போக வேணும். ஒரு காலை வேளையிலே எங்களுக்கு உடற்பயிற்சி என்பது முக்கியம். இந்த பனியாக இருந்தாலும் நாங்கள் வாக்கிங் போறவர்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், காலுக்கு நல்ல குளிரை தாங்கக்கூடிய ஷூ, அதே போன்று சாக்ஸ் இவற்றை அணிந்து கொண்டும், காதுக்கு நாங்கள் காது என்ன சொல்வது ஒரு காதை போர்க்கக்கூடிய அளவிலே இப்பொழுதான குல்லாக்கள் எல்லாம் விற்கின்றது. பனிகளுக்கு ஏற்ற குல்லாக்கள்னா தொப்பிகள், காதை மூடிக்கொண்டு நாங்கள் காதை மூடி போடக்கூடிய தலைக்கான குல்லாக்கள் இருக்கிற தொப்பிகள், அவற்றை அணிந்து கொண்டு ஹெட்செட்டை போட்டுக்கொண்டு குளிரே தெரியாத அளவிற்கு கம்பளியானாலான போர்வைகளானாலான உடுபுடவைகளை அணிந்து கொண்டு நாங்கள் வீதியிலே செல்கின்ற பொழுது அந்த குளிரை நாங்கள் தாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனால் பலரை பார்க்கின்ற பொழுது சாதாரணமாக செல்கிறார்கள். அவர்களுக்கு அது புரியவில்லையோ என்னவோ தெரியவில்லை. மோட்டார் வாகனங்களில் போறவர்கள் எல்லாம் ஒரு காதுக்கு என்ன சொல்வது, ஒரு பாதுகாப்பாக எதுவுமே அணிவதில்லை. காதின் வழியாத்தான் கூடுதலாக குளிர் சென்று சளித்தன்மை உருவாதுன்னு சொல்லுகிறார்கள். ஆகவே அவர்கள் எந்த வித ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் தான் வீதியால் செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விடயம், முடிந்தவரை நீங்கள் இந்த குளிரிலிருந்து தப்பித்துக் கொள்ள காதுகளை மூடிக்கொள்ளுங்கள். அதை மூடிக்கொள்ளுங்கள் என்றால் என்ன, அதுக்கான பாதுகாப்பான உடைகளை அணிந்து கொள்ளுங்கள். அதற்கேற்ற விதத்தில் உங்களை தயார்படுத்துங்கள். உடலினுடைய அந்த குளிர்தன்மையை உடலிலிருந்து அகற்ற வேண்டுமாக இருந்தால் அதற்கேற்ற விதத்தில் நீங்கள் ஆடைகளை அணிய வேண்டும். அது மிக முக்கியமாக இருக்கின்றது. அடுத்து இந்த காலம் பனிக்காலம் என்றால் சருமம், எங்களுடைய தோல் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பலருடைய ஏக்கம் இதுதான், பல பெண் பிள்ளைகளுடைய ஏக்கமும் அதுதான். இந்த குளிர்காலத்திலே வந்து எப்படி தோள்களை தாங்கள் பராமரிக்கலாம் என்ற கவலை இருக்கும். அது ஏன் என்றால் அந்த கவலை இந்த பனிக்காலங்களில் வந்தால் தெரியும் உங்களுக்கு, முகங்களே திட்டு திட்டுகளாக வெள்ளை வெள்ளைகளாக அந்த தோலுடைய அடையாளங்கள் இருக்கும். கால்களிலே அந்த சுழர்கள், நாங்களுடைய சாதாரண சொல்களிலே சொன்னால் செதில்கள் வந்து பொறுக்காக இருக்கிறனால சொல்லுவோம், பொறுக்கு அந்த வீடுகளை கதைப்போம். அப்படியான ஒரு நிலை உருவாகும் இந்த பனிக்காலம். அவர் தோல் பராமரிப்பு என்பதும் இந்த காலத்தில் மிக முக்கியம். அவர் தோல் பராமரிப்புக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயற்கையான பழங்கள் இருக்கிறதான இயற்கையான பழங்கள், வாழைப்பழமாக இருக்கலாம், பப்பாளி பழமாக இருக்கலாம், இந்த பழங்களை மசித்து நாங்கள் எங்களுடைய உடல்களிலே பூசி அது கொஞ்ச நேரம் ஊற விட்டு நாங்கள் குளிக்கலாம். அல்லது எண்ணெய்கள், உடலுக்கு நாங்கள் பூசக்கூடிய எண்ணெய் வகைகள் இருக்கிறது, அந்த எண்ணெய் வகைகள் தேங்காய்யாக இருக்கலாம், நல்லெண்ணெயாக இருக்கலாம், இவற்றை பூசி நாங்கள் உடலை கொஞ்சம் மிருதுபடுத்தினால் அந்த தோலினுடைய தன்மை ஈரழிப்பாக அது இருக்கும். இல்லாவற்றால் வறண்டு அதிலிருந்தே பிரச்சனைகள் உருவாகும். இந்த தலையிலே எல்லாம் வந்து இப்பொழுது வறட்சி உருவாகிவிடும். ஆகவே வறட்சி உருவாதனால் தலையிலிருந்து முடிகள் வந்து உதிர்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். இயற்கையான சேக்காய் செம்புவ பாவனை செய்வதை விடுத்து இயற்கையான சிகைக்காய் அல்லது செவ்வரத்தம் பூ இவ்வாறான பொருட்களை வைத்து எங்களுடைய தலையை நாங்கள் அலசிக் கொள்ளலாம். வெந்தயம், ஆனால் வெந்தயம் குளிர்காலத்திலே பயன்படுத்துவது கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கிறது. என்றால் வெந்தயமும் குளிர் என்று சொல்வார்கள். இந்த செம்பரத்தம் பூவை நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது இந்த சிகைக்காய்களை நீங்கள் சீயக்காய்னு சொல்வார்கள். முன்னைய காலங்களே அப்படி பாரம்பரியமாக பாவிக்கிற சீயக்காய்களை நீங்கள் தலைக்கு தேய்த்து குளிக்கலாம். ஏனென்றால் இவை வந்து கொஞ்சம் உங்களுக்கு உடல்லே வந்து அதே போல தலையிலும் வந்து குளிர்மையை வைத்திருக்கும். எப்படி குளிர்மையை, குளிர்மை என்ற குளிருக்கு குளிர் அல்ல, அந்த உடல் வறட்சியிலிருந்து உங்களுடைய தோள்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் அங்கே மிக முக்கியமான ஒரு விடயம். அதே போன்று நீங்கள் மாய்ஸ்சரைசிங் கிரீம்ஸ் இப்பொழுது இருக்கிறது பனிக்கான. நாங்கள் வெப்பத்துக்கு எப்படி வெப்பத்தை கிரகித்து அதனை வெளியேற்றுவதற்கான கிரீம்களை பாவிக்கிறோமோ, குளிர்காலத்திலும் கால் கைகள் வெடிக்காமல் இவ்வாறான தோல் வெடிப்புகள் இல்லாமல் இருப்பதற்கான கிரீம்களும் கடைகளில் இருக்கிறது. அவற்றையும் நீங்கள் பிரத்யேகமாக வேண்டி பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் தோல் பராமரிப்பு என்பது முக்கியம். அதனூடாக தோள்களின் ஊடாகவும் கிருமிகள் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது, இல்லையா கார்த்திகேயனே? நிச்சயமாக தான். தேவையான எல்லா தகவல்களையும் நீங்கள் வழங்கிவிட்டீர்கள். உண்மையில் ஒரு பிரயோஜனமான ஒன்றாக இருந்தது.
இந்த குளிர்காலம் அப்படிங்கிற பொழுது நாங்கள் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னரே பத்திரிகையில் பார்த்திருந்தோம். வரப்போகின்ற 3 நாட்களுக்கு அதிக பனியும் அதிக வெப்பமும் நாட்டில் நிலவும் அப்படி என்று சொல்லி. அப்ப அதற்கேற்ற மாதிரி நாங்களும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிலைமையில் தான் இருக்கிறோம். காரணம் அதிக வெப்பம் என்கிற பொழுது சாதாரணமாகவே வெப்பத்தை தாங்க முடியாது. இதுல அதிக வெப்பம் என்கிற பொழுது உண்மையில் அது ஒரு சுட்டெரிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கின்றது இந்த குறிப்பிட்ட 2 நாட்களாக. அதையும் விட இந்த காலையில் இருக்கக்கூடிய பனி என்பது அதிகரித்திருக்கக்கூடிய பனி சிலரால் தாங்கக்கூட முடியவில்லை. காலைமையில் அதுவும் பாடசாலைக்கு வேலை கிளம்பி செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து தேவையான அந்த ஸ்வெட்டர்ஸ் மாதிரி அந்த உடுப்புகளை போட்டு அனுப்புறதுதான் நல்லம். காரணம் பேருந்திற்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கிறோம். பைக்ல போறாக்களும் கூட சரியான குளிரா இருக்கிறது. பாடசாலை மாணவர்களுக்கு சரியான ஆடைகளை அணிவித்தவர்களை பாடசாலைக்கு அனுப்புறதுதான் நல்லம். காரணம் இந்த பனி காய்ச்சலை கொண்டு வருகிறது. குறிப்பாக தடிமன் போன்ற விடயங்களை இலகுவாக கொண்டு வரும். பெரியவர்களாலே இதை சமாளிக்க முடியவில்லை என்கிற பொழுது பாடசாலை மாணவர்கள் தொடர்ச்சியாக பாடசாலையில் இன்னமும் 8 மணித்தியாலத்துக்கு மேல் நேரத்தை செலவழிக்க போறவர்களுக்கு உரிய மாதிரி ஆடைகளை அவர்களுக்கு அணிவித்து அனுப்புங்கள் என்பதுதான் பெற்றோர்களுக்கு கூறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதையும் காட்டிலும் இன்றைய பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இந்த சிறு பிள்ளைகளுக்கு கண்ணில் ஏதாவது வெள்ளையாக இருக்கின்றது, அதாவது சந்தேகத்திற்குரிய மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் உடனடியாக மருத்துவரை நாட சொல்லி இன்றைய பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பெற்றோர்கள் இதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். சின்ன பிள்ளைகளுக்கு கண்ணுல ஏதாவது படை மாதிரி கண் விழிகள்ல ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக மருத்துவரை நாடுங்கள். ஏனென்றால் இன்று எங்களுடைய நாட்டில் சிறுவர்கள் மத்தியில் இந்த புற்றுநோய் அதிகம் தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான நோயாக இல்லாவிட்டாலும் நாங்கள் முன்கூட்டியே மருத்துவரை ஒருக்கா கன்சிடர் பண்றது நல்லம் அப்படின்றத நாங்கள் நினைக்கிறோம் பிள்ளைகளுக்கு. அதையும் தாண்டி இந்த பாடசாலைகள்ல வந்து சரியான குடிநீர் வந்து கிடைக்கிறதுக்கு 500 பாடசாலைகளுக்கு மேல் இந்த பிரச்சனை இருக்கிறதாகவும் இன்று ஆசிரியர் சங்கம் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறது. இப்படி இருக்கைக்குள்ள பல பாடசாலைகள்ல குடிநீர் பிரச்சனைகள் இருந்தாலுமே இன்னும் பல பாடசாலைகள்ல சுத்தமான குடிநீர் கிடைக்குதா என்றது ஒரு கேள்வியா தான் இருக்குது. இன்னைக்கு நாங்க நிலத்தடி நீரே பாதுகாப்பானதாக இல்லை அப்படின்னு சொல்றோம். சரி, பொட்டில்ல வாங்கி குடிக்கலாம்னு சொன்னா பொட்டில் நீரும் உடம்புக்கு கேடு என்றுதான் ஒரு தரப்பு சொல்லிக் கொண்டிருக்குது. அப்ப எதற்கும் நாங்கள் சுட்டார்ந்த நீரை வீட்டிலிருந்து பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புறதுதான் நல்லம். சுட்டார்ந்த நீர் அப்படின்னு சொல்லிக்கல ஓரளவுக்கு பாதுகாப்பானதா தான் இருக்கும் பிள்ளைகளுக்கு. இப்ப பாடசாலைக்கு போற பிள்ளைகளோ அல்லது வகுப்பறைகளுக்கு போற பிள்ளைகளுக்கு வந்து சுட்டார்ந்த நீரை ஒரு பொட்டில்ல கொடுத்து விடுங்கள். அதுவும் வந்து இந்த வெப்ப காலத்துல அவர்களுக்கு வந்து அதுவும் குறிப்பா பல பாடசாலைகள்ல இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து நடைபெற போறதால இந்த கீட்ஸ் மற்றது மார்ச்சிங் பிராக்டிஸ் அதெல்லாம் கண்டினியூஸா நடந்து கொண்டிருக்கும். அப்ப இந்த நேரங்கள்ல அவர்களுக்கு தண்ணீர் அப்படின்றது ஒரு அவசியமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்ப பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணி அவர்களுக்கு தேவையான தண்ணீரை அதுவும் சுட்டார்ந்த நீரை அவர்களுக்கு வழங்குங்கள். அதுவும் இந்த சாதாரணமா இந்த தண்ணீரை வந்து அதிகம் இந்த ஹைட்ரஜனா வச்சிருக்கிறதுக்கு என்ன செய்வாருன்னு சொன்னா, இந்த நாங்கள் அருந்தக்கூடிய தண்ணீர்ல வந்து சிறிதளவு தேசி புளியும் கொஞ்சம் உப்பும் போட்டு அதோட வந்து குளுக்கோஸும் கொஞ்சம் போட்டு குடிச்சா ஹைட்ரஜனா இருக்கும் வாட்டர் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி நாங்கள் அப்படி பாவிப்பதுண்டு. முடிந்தால் பிள்ளைகளுக்கு அதையும் செய்து கொடுத்து விடுங்கள். இந்த விளையாட்டு போட்டி காலத்தில் அதுவும் குறிப்பாக பல பாடசாலைகள் வந்து பாடசாலை மாணவர்களை வைத்தியசாலையில் சீருடையோட காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்னால் இந்த அதிகரித்திருக்கக்கூடிய வெயில் வந்து இந்த பிள்ளைகளுக்கு சாதாரணமாக அவர்கள் நாளாந்தம் மைதானத்தில் இறங்கி விளையாடுபவர்கள் தான் பரவாயில்லை. சில பிள்ளைகள் எல்லாம் விளையாட்டு போட்டி என்று சொன்னால்தான் மைதான பக்கமே வருவார்கள். அதுவும் மார்ச்சிங் பிராக்டிஸ் கீட்ஸ் அப்படின்னு சொல்லிக்க அவர்கள் அன்றைய நாளை முழுவதுமே மைதானத்திற்குள் தான் செலவிட வேண்டி இருக்கும். இப்படி இருக்கைக்குள்ள அவர்களுக்கு தேவையான தண்ணீர் உணவுகளை பெற்றோர்கள் கொஞ்சம் வழங்குங்கள். அதுதான் அவர்கள் அந்த இடத்தில் சரியாக விளையாடக்கூடியதாகவும் இருக்கும். அண்ணா உண்மையிலே ஆகவே இந்த பனிகாலத்தில் குறிப்பாக வயோதிபர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள் எல்லோரும் நீங்கள் உங்களுடைய உடல்நிலையிலே கொஞ்சம் அவதானம் செலுத்த வேண்டிய காலகட்டம். பனிகாலங்களிலே வெளியில் திரிவதை முடிந்தவரை குறைத்துக் கொள்ளுங்கள், தேவையை பொறுத்து சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போன்றோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் விடைபெற நாங்கள் என்னுடன் குணம் துஷ்டந்தன் மற்றும் ஹாத்தியாயினி. நன்றி.